வீவர்ஸ், விலங்குகள் கிட்ட இருக்கிற ரொம்பவும் சூப்பரான 6 விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விலங்குகள் செய்யற விஷயங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஷார்க் ஹிப்னோடைசிங். கடல்ல வாழ்ற மீன்கள்லயே ஷார்க் மீன்கள் தான் ரொம்பவும் ஆபத்தான மீன்கள். இதுங்களுக்கு பசி எடுத்துடுச்சுன்னா பாக்குற எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடி சாப்பிடும். ஆனா இப்படிப்பட்ட ஆபத்தான மீனை ரொம்பவும் ஈஸியா ஹிப்னோடைசிங் பண்ணிடலாம். ஷார்க் மீன்களுடைய மூக்குக்கு கீழே இந்த மாதிரி கையை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தா மீனோட நர்வ் சிஸ்டம் மீனோட மூளைக்கு ஒரே டைம்ல நிறைய சிக்னல்களை அனுப்புமா. இதனால ஷார்க் மீனோட மூளை கன்ஃபியூஸ் ஆகி ஷார்க் மீன் நம்ம கிட்ட அமைதியா இருக்குமா. இத டோனிக் இம்மோபிலிட்டின்னு சொல்றாங்க. இவர் கூட இப்ப இந்த மெத்தட பயன்படுத்தி தான் இந்த ஷார்க் மீனை ஹிப்னோடைசிங் பண்றாரு. ஆனா அதிகபட்சமா 15 நிமிஷம் தான் ஷார்க் மீனை ஹிப்னோடைசிங் பண்ண முடியுமா. அதுக்கப்புறம் ஷார்க் மீனோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடுமா. ஷார்க் மீன்கள்ல நர்ஸ் ஷார்க் மீன் தூங்கும் போது மனிதர்கள் மாதிரியே கடலுக்கு அடியில தரையில படுத்து தான் தூங்குமா. மீன்கள்லயே இந்த பேரட் ஃபிஷ் தான் தூங்கும் போது ரொம்பவும் பாதுகாப்பா தூங்குமா. இந்த பேரட் ஃபிஷ் தூங்குறதுக்கு முன்னாடி இதோட வாயில இருந்து எச்சல் மாதிரியான ஒரு திரவத்தை வெளிப்படுத்தி இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு பபுளை உருவாக்கி இந்த பபுள்குள்ள தான் இந்த மீன்கள் தூங்குமா. இதனால இந்த மீன் தூங்கும் போது மத்த உயிரினங்களால இந்த மீனுக்கு எந்த ஆபத்தும் வராதாம். பொதுவா எல்லா மீன்களும் அதிகபட்சமாவே 5ல இருந்து 10 நிமிஷம் தான் தூங்குங்க. ஆனா இந்த பேரட் ஃபிஷ் மட்டும் கும்பகர்ண மாதிரி இந்த பபுளுக்குள்ள பல மணி நேரம் தூங்குமா. அடுத்தது மஸ்கிட்டோ பைட். கொசுக்கள் கிட்ட கடி வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா உண்மையிலேயே கொசுக்கள் நம்மள கடிக்காது. இந்த வீடியோல பாருங்க, கொசுக்களோட வாயில ஊசி மாதிரி 6 கூர்மையான நீடல்கள் இருக்கு. அதுல சென்டர்ல இருக்கிற இந்த கூர்மையான நீடலை வச்சு குத்தி நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறத தான் நம்ம கொசு கடிக்குதுன்னு சொல்றோம். பொதுவா ஆண் கொசுக்கள் யாரையுமே கடிக்காது. நம்மள கடிக்கிறது எல்லாமே பெண் கொசுக்கள் மட்டும்தான். கொசுக்கள் முட்டை போடுறதுக்கு நம்ம ரத்தம் தேவைங்கிறதுனால தான் கொசுக்கள் நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிக்குது. கொசுக்களுக்கு ஓ பிளட் குரூப் ரத்தத்தை தான் ரொம்பவும் பிடிக்குமாம். அதே மாதிரி கொசுக்களுக்கு பச்சை, கருப்பு, சிவப்புன்னு இந்த 3 கலர்களை தான் ரொம்பவும் பிடிக்குமாம். அதனால இந்த 3 கலர்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே போனீங்கன்னா கொசுக்கள் உங்களை துரத்தி துரத்தி கடிக்கும். அடுத்தது சீ ஆட்டர். சீ ஆட்டர்கள் உடம்புல ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு 10 லட்சம் முடிகள் இருக்குமா. இவ்வளவு அடர்த்தியான முடிகள் இருக்கிறதுனாலயே சீ ஆட்டர்கள் நீந்தாமலே தண்ணிக்கு மேல மிதக்கும். இதனால சீ ஆட்டர்கள் தூங்கும் போது கூட தண்ணிக்கு மேல மிதந்துகிட்டே தான் தூங்கும். அதுலயும் தூங்கும் போது மிதந்துகிட்டே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு புத்திசாலித்தனமா தண்ணிக்கு அடியில இருக்கிற செடிகளை இதோட உடம்புல சுத்திக்கிட்டு ஒரே இடத்துல மிதந்துகிட்டே தூங்கும். ஜோடியா தூங்கும் போது 2 சீ ஆட்டர்களும் அதுங்களோட கையை பிடிச்சுக்கிட்டு ஒன்னா தூங்குங்க. தாய் சீ ஆட்டர் தூங்கும் போது பாதுகாப்புக்காக தன்னோட குட்டியையும் உடம்புக்கு மேல படுக்க போட்டுக்கிட்டே தூங்கும். அதுலயும் சீ ஆட்டர்கள் தூங்கி எழுந்த உடனே மனிதர்கள் மாதிரியே கையை வச்சு நல்லா முகத்தை தேய்ச்சி மூஞ்செல்லாம் கழுவிட்டு கையால பற்கள் எல்லாம் தேய்ச்சி பற்களையும் சுத்தம் பண்ணிட்டு நல்லா தண்ணிக்குள்ள மூழ்கி குளிச்சிட்டு தான் மீன்களையே வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்குமா. ரொம்பவும் சூப்பரான சீ ஆட்டர்களா இருக்குல்ல. அடுத்தது அமேசிங் பீ. தேனீக்கள் டைனோசர்கள் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கு. வெறித்தனமா சண்டை போடுற டைனோசர்களையே தேனீக்கள் கொட்டினதுக்கான நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்காம். ஒரு ராணி தேனி ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரைக்கும் போடும். ஒரு வர்க்கர் தேனி 30ல இருந்து 60 நாள் வரைக்கும் உயிர் வாழும். ஆனா ஒரு தேனி அதோட வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வெறும் 1 ஸ்பூன் அளவு தேனை தான் சேமிக்கும். அந்த 1 ஸ்பூன் தேனை 2 லட்சத்துக்கும் அதிகமான பூக்கள் இருந்து எடுக்கும். ஒரு தேனி இவ்ளோ கஷ்டப்பட்டு பூக்கள் இருந்து தேனை எடுக்கிறதுனாலதான் என்னமோ எத்தனை வருஷமானாலும் சுத்தமான தேன் கெட்டே போகாது. எகிப்துல ஒரு மம்மியை புதைச்ச இடத்துக்கு பக்கத்துல நிறைய உணவுப் பொருட்களையும் புதைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க புதைச்சு வச்சிருந்த எல்லா உணவுப் பொருட்களுமே கெட்டு போயிருந்தது. ஆனா அங்க இந்த 2 குடவைகள்ல இருந்த தேன் மட்டும் கெட்டு போகாம இப்பவும் சாப்பிடுற கண்டிஷன்ல இருந்திருக்கு. இந்த தேன்கள் 5500 வருஷம் பழமையான தேன்களாம். இதுதான் இப்ப வரைக்கும் உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான தேனாவும் இருக்கு. பொதுவா நிறைய ஏர்போர்ட்டுகள்ல தேனீகளை விரட்டுறதுக்காகவே பீ கீப்பர்னு ஒரு ஆபீசரையே வேலைக்கு வச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய முறை தேனீக்கள் விமானங்கள் மேலேயே கூடு கட்டி விமானங்கள் பறக்கிறது தடப்பட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தேனீகள் வெறும் 5 நிமிஷத்துல எந்த இடத்துல வேணும்னாலும் டக்குனு அதுங்களோட கூடுகளை கட்டிடுமாம். அடுத்தது அமேசிங் ஃப்ளையிங். பனமா தீவுகள்ல வாழ்ற இந்த ஃப்ரெகேட் பறவைகள் ரெஸ்டே எடுக்காம தொடர்ந்து 2 மாசம் வரைக்கும் பறக்குமாம். எங்கேயுமே நிக்காம 500 கிலோமீட்டர் வரைக்கும் தொடர்ந்து பறக்குமாம். இந்த பறவை எப்படி தூங்காம ரெஸ்ட் எடுக்காம தொடர்ந்து இவ்வளவு தூரம் பறக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் இதுல ஒரு பறவையை புடிச்சு இதோட தலையில எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப்ஸ்ங்கற EEGSங்கற டிவைஸை பொருத்தி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இந்த பறவைகள் பறந்துகிட்டே தூங்குதுங்கன்னு. டால்பின்கள் எப்படி அதோட பாதி மூளையால மட்டும் தூங்க வைக்குதோ அதே மாதிரி இந்த பறவைகளும் பறக்கும்போது ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பாதி மூளையால தூங்குதாம். இந்த பறவைகள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் வரைக்கும் தூங்குமா. அதுலயும் இந்த பறவைகள் நிலத்துல தூங்குறத விட வானத்துல பறக்கும் போதுதான் அதிக நேரம் தூங்குதுங்களாம். நம்ம கடைசியா பார்க்க போறது நியூ கிரியேச்சர்ஸ். ஹாலிவுட் படங்கள்ல வர வித்தியாசமான உயிரினங்கள் மாதிரி கடல்ல இருந்து புது புது உயிரினங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. வித்தியாசமான ஜெல்லி ஃபிஷ்களையும் வித்தியாசமான மீன்களையும் கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியுது. ஆனா கடல்ல 1000 கோடிக்கும் அதிகமான சின்ன சின்ன மைக்ரோ உயிரினங்கள்
உயிரினங்கள் வாழுதாம். நீங்க இப்ப இந்த வீடியோல பாக்குற எல்லாமே கடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட சின்ன சின்ன மைக்ரோ உயிரினங்கள் தான். நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கடல்ல கோடிக்கணக்கான சின்ன சின்ன உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுவரைக்கும் மனிதர்கள் கடல்ல வாழ்ற 10% உயிரினத்தை கூட இன்னும் முழுமையா கண்டுபிடிக்கலன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்போ கடல்ல இன்னும் நமக்கு தெரியாத எவ்வளவு உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.